அப்போ ஒரு நாள் முழுவதும் எடுத்துகிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இப்போ இடிக்கிறாங்க. இப்போ நீங்களே கண்கூட பார்க்குறீங்க இல்லையா? அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்குது. இப்போது ஒரு ஒரு பொருளில் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் கொண்டு வரணும்னு பார்த்தீங்களா? அதனால் நம்மளால் முடிந்த வாழ்வியலுக்கு திரும்பும் பொழுது நம்ம படிப்படியாக வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும். நீங்கள் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்துட்டு என்ன அரப்பு போட்டாலும் என்ன விளக்கணை போட்டாலும் நிவர்த்தியாகாது. வாழ்வியலும் மாற்றணும். 9 மணிக்கு போது தூங்கிடணும். சரிங்களா? அப்போ உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்திட்டு நம்ம வரல. இது துணை புரியுமே ஒழிய இது ஒன்றையே காரணம் காட்டிட்டு நீங்கள் விடி முடிச்சுட்டு இருந்துட்டு இதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? உழவின்றி உணவிலே நேயலுக்கு ஒரு அன்பான வணக்கங்க. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இதயவனம்ன்ற ஒரு தற்சார்பு வாழைக்கூடலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல தொடர்ந்து நம்ம பல்வேறு குறிப்புகள் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதில் தொடர்ச்சியாக ஒரு மிக முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டெய்லியும் வந்து உடம்புக்கு வந்து குளிக்கிறோம். ஸோ அதில் வந்து நம்ம கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் சோப்புலாம் பயன்படுத்தாமல் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒன்றான அரப்பு குளியல்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி நம்ம தயார் பண்ணுறது? அந்த தற்சார்புனா என்னென்னா, நம்ம வெளியில் எந்த பொருளும் வாங்காமல் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மளை சுற்றி என்ன இருக்குது, நேச்சுரலான ஒன்று, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிறது தான் தற்சார்புன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் அதை எப்படி பண்ணுறது, இவர் எப்படி இதில் வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி ஐயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தற்சார்பில் மிக முக்கியமான ஒன்று நம்ம டெய்லியும் நம்ம வந்து அலம்புறோன்னு சொல்கிறோம், குளிக்கிறோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஷாம்பு சோப்பு இதெல்லாம் இந்த 2025 பயன்படுத்தாமல் யாருன்னா இருக்காங்களான்னா கேள்விக்குறி தான். நம்ம வந்து ஜென்ரலாக பேசணும்னா. ஸோ நீங்கள் இதெல்லாம் பயன்படுத்தாமல் உங்கள் ஃபேமிலி எல்லாருமே இந்த அரப்பு இதை வச்சு தான் பண்ணுறீங்க. ஸோ இதை பற்றி சொல்லுங்கண்ணா. இது வந்து குளியல் பொடி தலைக்கும் தேய்ச்சிக்குவாங்க, உடம்புக்கும் தேய்ச்சிக்குவாங்க. இந்த நிலத்தில் வந்து நாம் என்னென்ன விஷயங்களை வந்து நமக்கானதாக எடுத்துக்கலாம் அப்படிங்கன்னு பார்க்கும்போது, இந்த இப்போ பார்த்திங்கன்னா மலையில் இருக்குங்க இல்லையா? மலையில் இந்த மரங்கள் நிறையா இருக்குது. இங்கே நம்ம காட்டுக்குள்ளேயும் இருக்குது. அதில் இருக்கிற அந்த உசிலை மரம்னு சொல்லுவாங்க, நாங்கள் அரப்பு மரம்னு சொல்லுவோம். இப்போ பொதுவாக எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா சீகக்காய் பொடி பண்ணுவாங்க இல்லையா? ஆமாம், சீக்காய். ஆமாம், அதுபோல் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அரப்பு பொடின்னு சொல்லுவோம். அது சீக்காய் பொடி. அது அந்த நிலத்தில் வளருது. அதை சீக்காய் அதை பறித்து அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் எங்கள் நிலத்தில் வந்து இந்த அரப்பு பொடி அப்படிங்கிறது இந்த கொங்கு மண்டலத்தில் அதிகமாக இங்கே பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த இலையை பறித்து நிழலில் உலர்த்தி அதை வந்து இடித்து நாங்கள் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அதுதான் இப்போ அம்மா அப்பா அது வந்து இடிச்சிட்ருக்காங்க. உரலில் போட்டு இடிக்கும் பொழுது இந்த முறையில் பண்ணும்போது என்னென்னா, அதனோட வெப்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் அதிகமாக இருக்காது. இப்போ மெஷினில் தொடர்ந்து அரைக்கும் பொழுது இது வந்துடும். இதை இருந்தால் நிறுத்தி அடிப்பாங்க. அப்போ வந்து வெப்பம் இருக்காது. அதே நேரத்தில் அந்த இலையோட சாரம் வந்து அப்படியே இருக்கும். அதுக்காக தான் இடித்து நம்ம பொடி பண்ணி போயிருக்கிறது. இப்போ மெஷினில் அரைக்கிறதுக்குமே இடிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்னா, அதனோட தரம் வந்து அப்படியே இருக்கும். இப்போ இதை எடுத்து பொடி பண்ணி வச்சிட்டோம்னா இதில் இந்த தலையில் இருக்கிற இந்த இலைகள் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து விஷ ஜந்துகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடியது இந்த இலை. அப்போ இதை போட்டு நம்ம குளிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இதனோட தண்ணி வந்து முதல்ல கீழே போகுதுங்க இல்லையா? முதல்ல இது ஒரு சோப்பாக பயன்படுது, இது ஒரு ஷாம்பாக பயன்படுது. அந்த நீர் வந்து வெளியேறுது. அந்த நீர் தான் வந்து உரநீராகுது நிலத்துக்கு. இப்போ நீங்கள் சோப்பு ஷாம்பு போட்டு குளிக்கும்போது அது என்ன ஆகுது? அது ஒரு கழிவாக போகுது, ஒரு கழிவு நீராக போகுது, மக்கறதில்லை. ஆனால் இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நீர் கீழே போகும் பொழுது நிலத்துக்கு ஒரு உரமாக இருக்குது. அப்போ இது சூழலை கெடுக்கிறதில்ல. சரிங்களா? மிக முக்கியமான ஒன்று, அந்த ஷாம்பை நம்ம பயன்படுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய கவரை கூட நம்ம சரியாக டஸ்ட்பின்லேயும் நம்ம போடுறதில்லை, கவனிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த சோப்பு கவரு அது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஜவுத்தாலில் வருது. அதுவுமே நம்ம மண்ணில் போடுறப்ப அது நமக்கு. அப்போது ஒரு பொருளில் நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பூமிக்கு எந்த அளவுக்கு நமக்கு கெடுதல் கொண்டு வரணும்னு பார்த்தீங்களா? அதனால் நம்மளால் முடிந்த வாழ்வியலுக்கு திரும்பும் பொழுது நம்ம படிப்படியாக வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
ஓகே. இந்த தற்சார்பில் வந்து நீங்கள் முழுமையாக இதை தவிர்க்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே. அப்போ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலை மூலம் இது இங்கேயே வளரக்கூடிய இந்த இலை மூலமாக சோப்பு, ஷாம்பு, கொசுவத்தி, விஷஜந்து விரட்டி, அப்புறம் வந்து உரநீர், சரிங்களா, இதனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. ஐயா, இப்போ தற்சார்பு வாழ்வியலில் மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் இந்த ஃபேனு கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படின்றப்போ ஒரு காட்டு பகுதியில் இருக்குது, தனியாக இருக்குது உங்கள் வீடு. அப்படின்றப்போ கொசு தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ ஃபேன் இல்லாமல், இப்போ ஃபேன் காற்றோடல கொசு வந்து போகும். அப்போ நீங்கள் கொசுவத்திக்கான கெமிக்கலும் அதுவும் பயன்படுத்த மாட்டீங்க. ஸோ அப்படின்றப்ப அந்த கொசுலேருந்து எப்படி நீங்கள் பாதுகாக்கிறீங்க? இது நாங்கள் கொசுவத்தி பார்த்துட்டிங்கன்னா இந்த அரப்புகளோட இந்த அரப்பு தலை இருக்குங்க இல்லையா, அந்த தலையோட உசில மர இலையை வந்து நாங்கள் பொடி பண்ணிடுவோம். அதனோட ஈர்க்குகளை வந்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை எடுத்து சாண வில்லைகளோடு சேர்த்து நாங்கள் வந்து சாண உருண்டை இருக்குங்களா, அது காய வச்சுருப்போம். அதையும் எடுத்து இதையும் சேர்த்து நாங்கள் தீ பற்ற வச்சிட்டோம்னா இதனோட புகை வந்து கொசுவை விரட்டிடும். ஓ, டெய்லியுமே இது பயன்படுத்தி? ஆமாம் ஆமாம். அப்போ இது சாம்பல் ஆயிருதுங்க இல்லையா, இந்த சாம்பலை விளக்கி கழுவுறதுக்கு பயன்படுது. அது ஒரு கிருமி நாசினி. ஓ, ஓகே ஓகே. அப்போ இப்போ தற்சார்புங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கான பொருள் இங்கே இருக்கும் பொழுது நம்ம வேறொரு பொருளுக்கு தேடும் பொழுது தற்சார்பு உடைக்கப்படுது. அப்போ இங்கே இருக்கிற மரத்திலிருந்தே, தானாக வளரும் மரத்திலிருந்தே சோப்பு, ஷாம்பு, கொசுவத்தி, விளக்கி கழுவுற பொடி, சாம்பல், சரிங்களா, இது எல்லாமே இங்கே பயன்படுத்த. அப்போ இதுக்குன்னு நான் நீங்கள் பொருளாதாரமாக பார்க்கும்பொழுது செலவு பண்ணணும் இல்லையா, சரிங்களா. அது போக இது நிலத்துக்கு எந்த தீங்கு விளைவிக்கிறதில்ல, உரமாக இருக்குதே ஒழிய ஒரு நிலத்துக்கு எதிராக எந்த விஷயங்களும் செயல்படுறதில்ல. சரிங்க ஐயா. நான் சொன்னாங்க இல்லையா உசில மரம். ஆமாங்க. உசில மரங்கிறது இதுதான். இப்போ எங்கள் நிலத்துலையே இருக்குது. இந்த இந்த இலைகளை பறித்து தான் இப்போ நாங்கள் வந்து தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிறோம். ஓகே. இப்போ இதை பறிக்கிறீங்களா, இதை பறித்து பார்த்தீங்கன்னா கொழுந்துகளாக தான் பறிக்கணும். பச்சையாக இருக்கிறப்ப கொழுந்தாக இருக்குது. ஆமாம், கொழுந்தாக இருக்கிறத பறிச்சுக்கணும். ரொம்ப முத்துன தலையை எடுத்துக்கூடாது. இப்போ முன்னாடி இருக்கிற தலைகளை மட்டும் பறித்து இது நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க இதில்? இது காலங்காலமே இந்த நிலத்துக்குரிய அறிவு இந்த காலங்காலம் இங்கே எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே. அதை தான் அவங்க பயன்படுத்துறது இல்லை. இப்போ எல்லாருமே இங்கே இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த கொழுந்துகளை பறிச்சிருக்கிறோம். அப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு நாள் முழுவதும் எடுத்து இந்த மாதிரி கொழுந்துகளை மட்டும் பறித்து காடுகளுக்குள்ளே போய் கொழுந்து மட்டும் பறிச்சுட்டு வந்து ஒரு 10 கிலோ எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் முழுவது. அதில் ஒரு படி அரப்பு தான் நம்ம எடுக்க முடியும், சரிங்களா. 10 கிலோவுக்கு 1 கிலோ அரப்பு தான் கிடைக்கும். ஏன் அந்த மாதிரி? இது ட்ரை ஆகிடுச்சுன்னு இதனோட எடை குறைவாயிருங்க இல்லையா. அப்போது அதை போட்டு இடிக்கிறோம். இடிக்கும்போது அது பொடியாக ஆகும்போது இந்த இதுலேருந்து இந்த ஈர்க்கு, இந்த ஈர்க்கையுமே நாங்கள் வந்து கொசுவத்தியாக பயன்படுத்திக்கிறோம். அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு நாள் முழுவதும் எடுத்துகிட்டு வந்து அதை நிழலில் உலர்த்தி அப்புறம் அதை எடுத்து வச்சுட்டு அப்புறம் இப்போ இடிக்கிறாங்க. இப்போ நீங்களே கண்கூட பார்க்குறீங்க இல்லையா. அப்போ இவ்வளோ வேலைகள் இருக்குது. இது நமக்காக செய்யப்படும் பொழுது நம்ம இந்த வேலையை பெரிய இதாக எடுத்துக்கிறது இல்லை. இது பெருசாகவும் நம்ம பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா சீசனுக்கு தான் இது இருக்குது. அப்போ இது எடுத்து நீங்கள் பார்த்தீங்களா, நாங்கள் மூட்டை பிடிச்சி வச்சுருக்கோம். ஆமாம், ட்ரை பண்ணி மூட்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். தேவையான போது எடுத்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஓகே. அந்த சீசனுக்கு வந்து இதை நீங்கள் சேகரித்து வச்சு? ஆமாம் ஆமாம், சேகரித்து வச்சுட்டு தொடர்ந்து பயன்படுத்தும். இப்போ கொசுக்கு வந்து சொல்லியிருந்தீங்க கொசு வெரைட்டியாக பயன்படுத்துதுன்னு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அது ஷாம்பாவும் சோப்பாகவும் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க டெய்லியும் சொன்னீங்க. ஸோ இப்போ அது பயன்படுத்தும் மூலயமா நம்ம பாடியில் என்ன சேஞ்சஸ் நடக்கும், எந்த அளவுக்கு நமக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்குது? இப்போ இங்கே பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் இது வந்து ஒரு வெப்பமான பகுதி தான். உடல் இயல்பாகவே சூடாக இருக்கும். அப்போ சூட்டை தணிக்கிறது பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக நமக்கு வந்து கபாலத்தில் இருக்கிற சூட்டெல்லாம் தணிக்கிறது வந்து இந்த அரப்பு தேய்ச்சி குளிக்கிறதுனால சூடு தணியும். கண் குளிர்ச்சியாகும், கண் பார்வைங்கோடு கூடும்.
அப்போது தலையில் இது தேய்ச்சி இது எப்படி பயன்படுத்தணும்னா கொஞ்சம் இந்த கையளவுக்கு எடுத்து இதில் ஒரு டப்பாவில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி தயிர் பதம் மாதிரி கரைச்சி தலைக்கு நல்லா தேய்ச்சி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நல்லா தேய்ச்சி குளித்தாவே போது நல்லா போயிடும், அழுக்கெல்லாம் நல்லா போயிடும். அதே நேரத்தில் தலைக்கும் குளிர்ச்சியாக இருக்குது, கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ தலை அதிகமாக வெப்பமாகறனால தான் நரைமுடி, முடி உதிர்தல், பொடுகு இதெல்லாம் இருக்குது. அப்போ நம்ம அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணுறோம் இந்த இலைகள். அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாலே இது வராது. ஆமாம், அடிப்படை அதுதான். அதனால தான் நமக்கு வந்து இளம் நேரம் வருது. ஆமாம். ஓகே ஓகே, சரிங்களா. இப்போ ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இதை பயன்படுத்தினா வாய்ப்பு இருக்கா? மாற இனிமேல் அதிகமாகாது. இப்போ எனக்கு கொஞ்சம் நரைமுடி இருக்குது. ஆமாம் இருக்குது. இது அதிகமாகறதில்ல, அவ்வளோதான். ஓ, நீங்கள் இது எவ்வளோ நாளாக பயன்படுத்துறீங்க? நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த 5 வருஷமாக தானே 5 வருஷமாக பயன்படுத்து. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய வந்துருச்சு? ஆமாம், அது அங்கே பெங்களூரில் இருக்கும்போது தான் நம்ம நிறையெல்லாம் வந்துருச்சு. சரிங்க. அப்போ இனிமேல் வராமல் இருக்க வேணாம், இதை கண்ட்ரோல் பண்ணுமே தவிர வந்ததை அதை எதுவும் பண்ண முடியும். வந்ததை என்ன பண்ண முடியும்? இங்கே எல்லாமே நம்ம வருங்க, எல்லாமே இந்த பொருள் வந்து இதை சரிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறதால இல்லை, அடிப்படை வாழ்வியலை மாற்றணும். நீங்கள் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்துட்டு நீ என்ன அரப்பு போட்டாலும் என்ன விளக்கணை போட்டாலும் நிவர்த்தியாகாது. வாழ்வியலும் மாற்றணும். 9 மணிக்கு போது தூங்கிடணும், சரிங்களா. அப்போ உடம்புல வெப்பத்தை அதிகப்படுத்திட்டு நம்ம வரல, இது துணை புரியுமே ஒழிய இது ஒன்றையோ காரணம் காட்டிட்டு நீங்கள் விடி முடிச்சுட்டு இருந்துட்டு இதை பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறோம்? வாழ்வியலே மாற்றணும். ஆமாம். ஏன்னா உங்கள் யதார்த்தத்தை சொல்லணும். 7 மணிக்கு 7:30க்கெலாம் தூங்கிடுவோன்னு. ஆமாம். ஓகே. ஏன்னா இப்போ நம்ம ஜென்ரலாக இப்போ நான் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க இப்போ எங்கள் சுற்றுவாட்டில் தூங்குறவங்களாம் எங்கள் வயசு பசங்களாம் 1 மணி 2 மணிக்கு தான் தூங்குறாங்க, காலையில் 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறோம். அதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறீங்க? ஆமாம். உடம்பு வெப்பமாயிருதுங்களா, நீங்கள் தேவையான தூக்கம் இல்லைன்னு உடம்பு வெப்பமாயிடும். அப்போ அதிக வெப்பம் அது என்னென்ன பண்ணும்? நடைமுடி, முடி உதிர்தல், பொடுகு, பைல்ஸு, சரிங்களா. அப்புறம் உடம்பு வயிறு சூடாயிருச்சுன்னா செரிமான சிக்கல் ஏற்படும். அப்புறம் அதன் மூலமாக வந்து நமக்கு பல்வேறு உடல் சிக்கல்கள் ஏற்படும். அப்போ இந்த வரக்கூடிய நோய்களுக்கு எல்லாமே நம்மளாவும் தான் முக்கிய காரணமாக இருக்கும். ஆமாம். ஓகே. இந்த பொருள் இப்போ நம்ம இந்த நிலத்தில் இருக்கிற இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இதை விட்டு போட்டு நம்ம போய் சோப்பு ஷாம்பு வாங்கிட்டு வரும் பொழுது என்ன அது பயனற்றதாக தான் போயிடும். அப்போ இங்கே இருக்கும்போது நம்ம இந்த நம்ம இப்போ இதுக்காகத்தான் நான் சோப்பு ஷாம்பு கொசுவத்தி இல்லைங்களா, இது பாத்திரம் கழுவுறது, இது எல்லாத்துக்கும் நீங்கள் தொகையாக போட்டு பாருங்கள். அப்போ நீங்கள் இது செலவுக்கு என்ன பண்ணீங்கன்னா நான் செலவுகளை குறைச்சிட்டேன். தொகையை தாண்டி நம்ம உடலுக்கும் ஒரு நல்லதாக இருக்குது. ஆமாம். அதான முக்கியமானது. ஆமாம். சரிங்க. இப்போ இது உங்கள் தேவைக்கு போக இப்போ காணொலி பார்த்துட்டு எங்களுக்கு அதான் உபரியாக இருக்கிற பட்சத்தில் நான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே. அவங்க என்ன பண்ணணும்? வாட்ஸ்அப் பண்ணால் போதும். இது நான் நம்பர் பகிர்றேன், அந்த நம்பருக்கு வந்து அவங்க அதே நம்பர் தான் ஜிபே, அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் பண்ணால் பகிர்ந்தால் இதை வாங்கிக்கலாங்களா? பெரும்பாலும் வாட்ஸ்அப் பண்ணால் நல்லது. நான் அதிகமாக ஃபோன் கையில் வச்சுருக்க மாட்டேன். ஓகே. வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு தேவையானது நாங்கள் கொடுத்துடலாம். சரிங்க. நாங்கள் ஜல்லிக்கிறது எடுத்துக்கோங்க. இதை பேசி முடிச்சுட்டு இந்த காணொலி மூலயமா இந்த ஒரு சிறப்பான விஷயத்தை பகிர்ந்தீங்க. அதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், நன்றியும் தெரியும். நன்றி.